வணக்கம், உங்கள் பானம்மா பேசுகிறேன். இன்றைக்கி ஜாக்கெட்டு வெட்டினது இன்னொரு 2 பிள்ளைங்களுக்கு இந்த சரியாக புரியலம்மா, இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் தைக்க போகையில் சரி இது வீடியோ போட்டு காமிப்போம், அவங்க பார்த்துக்கிறட்டும் அப்படின்றதுனால தான் இப்போ இந்த சட்டையை தைக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வெட்டுறது முதல்ல கை பாகம் வெட்டிட்டோம், கை வெட்டிடணும். அதுக்கடுத்து பின்தட்டு வெட்டிட்டோம். பின்தட்டு உயரம் மார்பகலம் வெட்டணும். அடுத்து கிராஸ் கட்டிங்கு வெட்டிட்டோம். கிராஸ் கட்டிங். அதுக்கடுத்து பட்டி. ஏற்கனவே சொன்னது போல் இந்த 4 பாடம் தான் மெயின். பின்தட்டு வெட்டணும், முன்தட்டு வெட்டணும், கை வெட்டணும், இந்த பட்டி வெட்டி வச்சுக்கணும். இப்போ தைக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல கையை அடிச்சுக்குவோம். கை இந்த ஓரத்தை இந்த இதை இந்த முனியை இப்படி அடித்து இப்படி ஒரு தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்ச்சிக்கோங்க. அந்த பிள்ளை புரியல, இன்னொரு தடவை எங்களுக்கு வெட்டி காமிக்க அப்படின்ச்சு. சரி வெட்டிடுவோம், நம்ம தான் தைக்க போகிறோமே, அப்போ வெட்டி காமிச்சிடுவோம். இந்த ஓரத்தை இப்படி மடித்து ஒரு தேய்ச்சிக்கோங்க. அப்படியே அது மேலேயே ஒரு அடி அடிச்சிருங்க கை ஓரத்தை. ஏன்னா மடித்து நம்ம எமிங் பண்ணுவோம். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கீழே மடிச்சிருங்க. இப்போ கை அடிச்சிட்டோம். இந்த கை அடிச்சாச்சு. இந்த இது தையல் பொடியாக இந்த அடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பட்டி ரெடி பண்ண போகிறேன். இந்த 2 பட்டி பார்த்துக்கோங்க. இந்த 2 பட்டியும் இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டிப்பு கொடுக்குறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டிப்பாக இருந்தால் தான் ஃபுல் ஆயில் அது கொஞ்சம் மடங்காமல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பட்டிக்கும் ஒரு ஸ்டிப்பு கரெக்டாக அப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே ஒரு ஸ்டிப்பு கொடுக்குறோம். ஒரு ஸ்டெப்பாக தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ 2வது ஸ்டெப்பு அந்த பட்டியை அடிச்சிட்டோம். இப்போ அடித்த பட்டியை இதை அப்படியே பிரட்டி விடுங்க. இப்படி பிரட்டி விட்டு அந்த உள் துணியை இப்படி ஒரு மடித்து இப்படி ஒரு தேய்ச்சிட்டு இப்படி பார்த்துக்கணும். இப்படி வச்சு அடிங்க. அதே மாதிரி இதையும் இப்படி ஒரு வச்சு ஒரு தேய்ச்சி அப்படி பிடிச்சு ஒரு அடி. இப்போ 2 பட்டி ரெடி, பார்த்துக்கோங்க. இது 2 பட்டி ரெடி. அடுத்து பின்தட்டு நம்ம அதை வெட்டி வச்சுருக்கோம்ல அறுக்காத்து, இந்த அறுக்காத்தை அப்படியே மடித்து அடிக்க போகிறோம். இதுலேயும் என்ன செய்கிறீங்க, இந்த முனி பிசுரை அப்படி அரைஞ்சி அப்படி ஒரு மடித்து ஒரு தேய்ச்சிருங்க. தையல் போட்டு திருப்பி நீங்கள் திருப்புறதுக்கு ஒரு ஃபுல் வாயில் இருந்தால் ஒரு தேய்ச்சிட்டிங்கன்னா இதை இப்படி மடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அப்படியே அந்த வெட்டுக்கு நேராக கரெக்டாக. கரெக்டாக அந்த வெட்டு வர்ற அளவுக்கு கரெக்டாக அந்த இடத்துல முடிச்சிடணும். இப்போ பின்தட்டை அடிச்சிட்டோம். நம்ம அடித்த அளவுக்கு இந்த கரெக்டாக அடிச்சிட்டோம். அடுத்து கிராஸு. இந்த வெட்டியிருக்கோம்ல, இந்த வெட்டுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா 2.5 இன்ச்சு இங்கே விட்டு இந்த அறுக்காத்து பண்ணணும், இந்த வெட்டணும். அதுலேருந்து நமக்கு அகலம் எவ்வளவு அவங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக பிடிங்க, கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக பிடிங்க. அவங்க ஜாக்கெட்டில் கொடுத்த அளவுக்கு. இப்போ அவங்க ஜாக்கெட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ இந்த 1 இன்ச்சு
1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கொடுத்து, அப்போ நமக்கு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பிடிங்க. ரொம்ப கனமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கனமாக பிடிங்க. இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த தையல்லேருந்து இங்கேருந்து நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அடிங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அதே வெட்டு பக்கத்தில் இப்படி மடிச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம வெட்டையிலே அந்த வெட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அந்த வெட்ட அளவுக்கு நீங்கள் மடித்து இப்போ 2 தையலும் கரெக்டாக அடித்தாச்சு. இப்போ என்ன செய்கிறோன்னா சைடில் ஆம்கோல் பக்கம் இந்த இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு அதுக்கு நேராக கரெக்டாக 1 இன்ச்சு கேப் இருக்கையிலே நிப்பாட்டிடுங்க. ஒரு இன்ச்சு கேப் இருக்கையில் இப்படி நிப்பாட்டிடுங்க. அதே மாதிரி இதுலேயும் இந்த கிராஸ் பக்கத்துலேருந்து இப்படி ஆம்கோல் பக்கத்துலேருந்து இப்படி பிடிச்சு பாருங்கள். இப்படி பிடிச்சு பார்த்துட்டா அதுக்கு நேராக இருக்கணும். இப்படி வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு அகலம் எடுத்து அந்த கிராஸுக்கு 1 இன்ச்சு இருக்கையில் நிப்பாட்டிடுங்க. இப்போ இந்த கிராஸ் அடித்தாச்சு. இப்போ நடுக்கு சென்டர் கழுத்துக்கிட்ட இருக்க டாட் அடிக்கணும். இதை 2 அப்படி மடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த சென்ட்ரல் பகுதியில் இந்த 1/4 இன்ச்சு இப்படி வச்சு அடிங்க. கரெக்டாக வெட்டி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு விறுவிறுன்னு வேலை முடிஞ்சிடும். 3க்கும் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இதுலேயும் சென்டர் பண்ணிக்கிறோம். சென்டர் இப்படி கரெக்டாக சென்டர் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து 1/4 இன்ச்சு அகலம் எடுத்து 1 இன்ச்சு இருக்கையிலே நிப்பாட்டிடுங்க. அந்த முக்குக்கிட்ட வரையில் 2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்படி முன்பக்கம் கரெக்டாக இருக்கா இப்படி வச்சு பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் உள்ளே இருக்கும், ஒரு பக்கம் வெளியே இருக்கும், மாற்றி அடிச்சுப்பீங்க. அதனால கிராஸ் அடித்த உடனே இதை கரெக்டாக இந்த டாட் கரெக்டாக இருக்கா, இந்த கழுத்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அப்புறம் பட்டி ஏற்றுங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ இந்த கிராஸ் கரெக்டாக இருக்குது. ஆம்கோல் இந்த பக்கம் இருக்கணும், ஆம்கோல் இந்த பக்கம் இருக்கணும், கழுத்து பக்கம் இருக்கணும். அதை ஒரு தடவை இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு அப்புறம் கிராஸ் ஏற்றுங்க. இப்போ இந்த கிராஸ்க்கு மேலே கீழே கிராஸை வச்சுக்கிட்டு மேலே இந்த மேல் துணி வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க முனியில். இப்படியே ஒரே லெவலாக அந்த 3 துணி வச்சு இந்த இடத்துல வரையில் இந்த கிராஸை லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் அடிபட்டுச்சுன்னா கிராஸ் தூக்கி தெரியாது. கரெக்டாக அந்த பக்கத்துக்கு கரெக்டாக வச்சு இப்படி முனியில் வச்சுட்டு ஒரு அடி அடிங்க. இந்த இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அந்த முனி கிராஸ் கிட்ட வரையில் லைட்டாக தான் அதில் மடிப்பு இருக்கணும். லைட்டாக இந்த இடத்துல ஏன்னா அந்த இது கொஞ்சம் தூக்கலை தெரிக்கலாட்டி அமிக்கிடும். இப்போ இதை என்ன செய்கிறீங்க, இந்த பீஸை இப்படி கீழே இறக்கி விட்டு இதை இப்படி அடிங்க. அமுக்கடி அந்த பட்டியில் கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே அடிக்கணும். அதே மாதிரி இந்த பட்டியும் பாருங்கள், இதையும் இப்படி இறக்கி விட்டு இப்படி அடி. பொறுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது ஜாயின் பண்ணது எப்படி, நம்ம வெட்டுனது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். உங்களுக்காண்டியே பொறுமையாக நான் ஒவ்வொரு பாகமாக கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி இந்த பகுதியும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கணும். 2 பக்கம். இப்போ பின்தட்டை இதில் ஜாயின் பண்ணுறோம். இப்படி விரித்து வச்சுக்கிட்டு முன்பக்கமாக
முன்பக்கமாக வச்சுக்கிட்டு இந்த ஷோல்டர் இந்த இதுலேயும் வச்சு அடிங்க. இந்த கழுத்து பக்கமும் பக்கம் வர்ற மாதிரி அந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணுங்க. ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் கழுத்து பக்கம் வர்ற மாதிரி இந்த பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணுங்க ஷோல்டர். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாகமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இது கீழ்ப்பக்கமும் இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கா? இப்போ கையேற்றுங்க. இப்படி விரித்து விட்டுக்கிட்டு இந்த ஷோல்டரோட தையலை பின்தட்டுக்கு வர்ற மாதிரி இதை நம்ம தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த கையை 2 அடிச்சிருக்கோம்ல அதில் தனித்தனியாக வெட்டிடுவோம். இப்போ இந்த கை வெட்டு இருக்குல்ல, வெட்டு வந்து இப்படி முன்பக்கமாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த தையல் வந்து இப்படி இந்த பள்ள தையல் இந்த பக்கம் வரணும், பின்தட்டு இந்த சைடு வரணும். அப்போ அதை கணக்கு பார்த்து இந்த ஷோல்டரில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி வச்சு பாருங்கள். கரெக்டாக வருதா? இப்போ அடிங்க. தூக்கி வச்சு இழுக்காமல் தூக்கி வச்சு அடிக்கணும், சுருக்கம் இல்லாமல். இப்போ இந்த வெட்டுக்கிட்ட வரணும், அந்த தையல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு விட்டு அடித்தையிலும் ஒன்று போல் வரணும். இதை தூக்கி வச்சு அடிக்கணும். கரெக்டாக அந்த தையலையும் கடைசி முடிவுக்கு கரெக்டாக வந்து இதை விரித்து விட்டு சுருக்கு இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் சுருக்கு இருக்கா இப்படி பார்த்துட்டு திருப்பி இன்னொரு தையல். அந்த தையல் அடித்ததுக்கு மேலேயே அடிங்க. அப்படியே இப்போ இந்த கையேற்றுவோம். அடுத்து ஒரு கை ஏற்றியாச்சு. இப்போ இந்த பாகத்தை இப்படி விரித்து விட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பீஸை இப்படி பின்பக்கத்துக்கு இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வச்சு அடிக்கணும். கரெக்டாக இந்த இருக்குது பின்தட்டும் முன்தட்டும். இந்த வெட்டு வைக்கிறது பார்த்து வச்சுக்கணும். இந்த பள்ளத்தில் வெட்டினது நம்ம குடஞ்சி வெட்டினது முன்பக்கத்துக்கு வரணும், பின்தட்டு பின்பக்கம் வரணும். அதை பார்த்துக்கிட்டு அந்த இதை வச்சு முன்பக்கமாக வச்சு அடிங்க. இப்படியே வச்சு பார்த்துட்டு கடைசி பகுதி வர்றப்ப எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அதை இடத்துல நிப்பாட்டிக்குங்க. இந்த வெட்டு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். அந்த வெட்டு பாருங்கள், வெட்டு அந்த வெட்டுக்கிட்ட அந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வரணும். அப்படியே அந்த துணியை தூக்கி வச்சு அடிச்சுட்டு வாங்க. இன்னொரு தையல் போட்டுக்கிறோம். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அந்த இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த கூட குறையா இருக்கிறத கரெக்ட் பண்ணிக்கோங்க.
இன்னொரு தையல் அது மேலேயே போட்டுருங்க. ஒரு தடவை திருப்பி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா, சுருக்கம் இல்லாமல் அப்படின்னு. இப்போ என்ன செய்கிறோம், நம்ம அந்த பட்டி கீழ் மடிக்கிறோம்ல, அதை ஒரு தேப்பு. ஏன்னா போன தடவை இதில் நல்லா வீடியோ தெரியலனாக, சரி இன்னொரு தடவை வெட்டி காமிச்சிருவோம் பிள்ளைகளுக்காண்டி. இப்படி மடித்து வச்சுக்கிட்டு கை அகலத்தில் எவ்வளவு இருக்குது அவங்களுக்கு இதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டர்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல்கிட்டையும் இப்படி ஸ்டெப்பாக மார்க் பண்ணால் அது அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் எது பிடிக்கிறது. இந்த இப்படி தையல் இங்கே கீழே வரையில் அவங்க பட்டி அகலம் எவ்வளவு, இந்த இதை கணக்கு பார்த்துக்கோங்க. அங்கே மேலே கொடிக்கி வரும், கீழே வரையில் கொஞ்சம் இடுப்பு ஒடுக்கி இருக்கவங்களுக்கு இப்படி வரும். பக்கத்தில் இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு தையல். கரெக்டாக இப்போ 2 தையல் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் 2 தையல். கரெக்டாக அந்த வீட்டுக்கு நேராக இதை மடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு எப்படி வைங்க வச்சு நான் முதல்ல அளந்த மாதிரியே இந்த கை பக்கத்தை வந்துருங்க. கை பக்கத்தை கரெக்டாக பிடிச்சி அவங்களுக்கு சுட்டு இல்லாமல் லூஸ் இல்லாமல் கை பாகம் எடுத்தாச்சு. நடு சென்டர் கீழ்பாக்கத்தை ஒரே லெவலாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கீழ்பக்கமும் ஏற்றல் இறக்கம் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக இதையும் கரெக்டாக அளந்துக்கோங்க. இங்கே வருதோ அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிவிட்டு முடிக்கையில் இப்படி ஒரு ரப் அடிச்சுக்கோங்க. இப்போ 2 கை ஏற்றியாச்சு. இந்த கை ஆம்கோல், இது ஆம்கோலும் கரெக்டாக இருக்கணும். இது இந்த கரெக்டாக இருக்கணும். இப்போ அவங்க பாடி சுற்றளவு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கூட இருந்தால் இன்னொரு தையல் போடுவோம். இந்த தையல்லேருந்து இந்த தையல் வரைக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த தையல்லேருந்து அவங்க கொடுத்துருக்க ஜாக்கெட் அளவு தையல் வரைக்கும் இது இப்படி இழுத்து வச்சு ஒரு தடவை அளந்துக்கங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பட்டன் பீஸ் கொடுத்துருவோம். பட்டன் பீஸு ஒரு சைடு உள்ளே கொடுத்து, ரைட் சைடு எல்லாம் பார்த்துக்கணும், உள்ளே கொடுத்து மேலே அடிக்கணும்.
இதை இப்படி ஒரு தேய்ப்பு தேய்ச்சிட்டு இப்படி ஒரு தேய்ப்பு தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா இதை அடிக்க வேண்டியதில்லை. இப்படி ஒரு தேய்ச்சிங்கன்னா நச்சுன்னு உட்காரும் அந்த தையலுக்கு மேலே. இப்படி வைங்க. பாதி தூரம் வரையில் இதை இப்படி உள்ளே மடக்கி விட்டுக்கோங்க. அந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அதை உள்ளே மடக்கிடணும். கீழ்பாகம் பிசுறு இருக்கக்கூடாது. இப்படி மடக்கிடணும். இப்போ மடித்தேன். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெட்டை தையல். இது ரைட் சைடு இப்போ முடிஞ்சிருச்சு. லெஃப்ட் சைடு வந்து ஒரு பீஸ் கொடுக்குறோம். 2 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது மடித்து நம்ம கொடுக்குறப்ப நமக்கு நல்லா அகலமாக தெரியும். இப்போ இதை என்ன செய்றீங்க, இப்படி ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த 1/4 இன்ச்சு இந்த கீழே மடிக்கிறதுக்கு விட்டுட்டு அடிங்க. ஜாக்கெட் வந்து ஈஸியான மெத்தேடு தான். என்ன, அதை புரிஞ்சு அதை வெட்டி கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு நாளைக்கு 4 சட்டை 5 சட்டை கூட தைக்கலாம். இப்படி இதை திருப்பி இந்த பிசுரை இப்படி மடித்து இதுக்குள்ளே இப்படி மடித்து அடிங்க. பாருங்க, ஏதாவது உங்களுக்கு அப்படி புரியலை, வீடியோவில் சரியாக தெரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இது பண்ணி தரேன். இப்போ போட்டு விடுறேன். இப்போ 2 பக்கமும் அடிச்சிட்டோம். இப்போ இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு இவ்வளவு கூட இருக்குது. அப்போ என்ன செய்யணும், சைடில் இன்னொரு தையல் போட்டு விடணும் உங்களுக்கு பாடியில். ஏன்னா அவங்க வேணும்னா பிரித்து விட்டுக்கிற மாதிரி. எப்பயுமே கொஞ்சம் கூட துணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் குண்டானாலும் பிரித்து விட்டுக்கிடுவாங்க. ஒல்லியான இப்போ இருக்கிற அளவு கரெக்டாக இருந்தால் வச்சுக்கிடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டேன். அதேமாரி இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்குவோம் இந்த பக்கம். ஏன்னா அகலம் நம்ம பிடிக்க போகிறது 1 இன்ச்சு தான் டாட் பிடிக்க போகிறோம். கரெக்டாலாம் எடுக்க முடியாது. கரெக்டாக எடுத்தால் நாளைக்கு பத்தலைன்னா எங்கே கொஞ்சம் விட்டு வெட்டியிருந்தானுங்க, எங்களுக்கு பிரிக்கிறதுக்கு தோதா அப்படின்வாங்க. அதனால் எப்பயுமே கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு துணி விட்டே நீங்கள் தைங்க. இப்போ இந்த சென்டர் ஷோல்டர்லேருந்து சென்டர் பகுதி இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இதுலேருந்து 1 இன்ச்சு டாட். அதே மாதிரி இதுலேயும் அந்த ஷோல்டருக்கு நேராக வரணும். பின் ஷோல்டருக்கு நேராக இந்த டாட்டு வரணும். இப்போ உங்களுடைய அளவு சட்டைக்கு இதுக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்படி பாருங்கள். இப்போ அடுத்து கழுத்து ஏற்ற போகிறோம். கழுத்து ஏற்றுறப்ப அவங்க அளவு கொடுத்த அளவில் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கழுத்து இறக்கணும்னா இறக்கி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் தேவை பாருங்கள். அதை ஒரு லைட்டாக, ஏன்னா முதலே பெருசாக வெட்டிட்டோம்னா அவங்களுக்கு இப்போ இதாக கழுத்து அகன்றுருவாங்கள்ல, அதனால் கொஞ்சம் நிதானமாக வெட்டுவேன் நான் எப்பயுமே. லைட்டாக இப்போ கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ் அடிப்போம். இப்போ இந்த 2 இன்ச்சு அளவுக்கு கிராஸ் வெட்டியிருக்கேன். இப்போ இந்த கிராஸ்க்கு இப்படி வைங்க. இப்படி வச்சு இதை அடிங்க.
கழுத்து ஏற்ற போகிற நேரம் கொஞ்சம் மக்கர் பண்ணுது பாருங்கள். அடிச்சிடும். இதை அடிச்சிடுவோம். இப்போ அவங்க பைப்பிங் கேட்டிருந்தாங்க. பைப்பிங் கேட்குறதுக்கு என்ன செய்யணும், இந்த ஓரத்துலேயே ஒரு அடி அப்படி லைட்டாக அடிச்சிடுவோம். பைப்பிங்னா இப்படி கிராஸ் பீஸில் இந்த ஓரத்தை அடிச்சிங்கன்னா அதை அப்படியே பிரட்டி விடலாம். இந்த இடத்துல வரையில் அந்த இதை இப்படி ஒரு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த ஓரத்தை இப்படி அடிச்சாச்சு. இப்போ இந்த மேல் பாக்கத்தில் வச்சு அடிக்க போகிறோம். முன் பக்கத்தில் இப்படி வச்சு அடிக்கணும். நம்ம இந்த பக்கம் எப்படி திருப்பி விட்டுருக்கோமோ அதே மாதிரி இதை வச்சுக்கிட்டு இதை மேல் பாக்கத்தில் இப்படி தூக்கி தூக்கி வைங்க. நீக்கி விட்டுக்கிட்டே இப்படி அடித்துணி அடிப்படாமல் அடித்தாச்சு. அடித்ததை என்ன செய்றீங்க, சின்ன சின்னதாக லைட்டாக இப்படி லேஸாக இப்படி வெட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பீஸ் வளையிறதுக்காண்டி இப்படி லேஸாக கழுத்தில் இந்த பாருங்கள், இந்த கழுத்தில் இந்த பக்கம் அந்த உள் பக்கத்தில் லேஸாக இப்போ என்ன செய்கிறோம், இதை இந்த பீஸை இப்படி மடித்து இந்த பீஸை இப்படி மேலே தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு இதை இப்படி ஒரு பரட்டுங்க. அப்போ தான் இந்த உருண்டை ஷேப்பு கிடைக்கும் நமக்கு பைப்பிங்கில். அந்த பள்ளத்திலே விழுகிற மாதிரி பொறுமையாக அடிங்க. இப்படி உருட்டி ஒரு அளவுக்கு வச்சுக்கிட்டு அந்த பள்ளத்திலே விழுகணும் தையல். அந்த பள்ளத்தில் விழுந்தாதான் அந்த உருட்டு ஷேப்பு வரும் நமக்கு. இந்த பெருவரலில் அந்த தையல் அந்த துணியை உள்ள மடக்கிட்டு இப்படி வரணும், அந்த பள்ளத்திலே விழுகணும். இந்த பாருங்க, பொறுமையாக அந்த இடத்துல மட்டும் பொறுமையாக கொண்டு வாங்க. மேட்டுக்கு போகாத அளவுக்கு பள்ளத்திலே. இந்த வந்தால் தான் அந்த உருட்டு தெரியும்.
பிசுரை இப்படி மேலே தூக்கிக்கிட்டு இந்த துணியை அப்படி உள்ளே கூட்டி மடக்கிக்கிட்டு அடிக்கணும். எவ்வளவு நமக்கு அகலம் தேவையோ அந்த அளவு பொடியாக உருட்டுங்க. இந்தா இப்படி பொடியாக உருட்டுங்க. பொறுமையாக அந்த பள்ளத்தில் வர்ற மாதிரியே அடிங்க. இந்த பள்ளத்தில் வரணும். சட்டை முடிஞ்சிருச்சு. இதுதான் இப்போ வெட்டி வச்சது கரெக்டாக நம்ம அடிச்சிட்டோம். இது பைப்பிங்கு. கழுத்தெல்லாம் ரவுண்டாக நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் தைக்கணும். தைக்கிற மெத்தேடு இதுவும் கரெக்டாக இருக்கணும். இந்த பட்டியும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட குத்தி வச்சு கொடுங்க. பாருங்கள், செப்பரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காண்டியே இப்போ வெட்டினதை போட்டு காமிச்சிட்டேன். இதில் உங்களுக்கு இதுவும் புரியலை தெரியலன்னா கமெண்டில் கேளுங்க. நான் ஏதோ உங்களுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். வானமாக ஒவ்வொரு இப்போ வந்து முதல்ல இந்த முடிச்சுட்டேன். இந்த அளவுக்கு அரங்கம் தான் முடிச்சுட்டேன். இப்போ உங்களுக்காண்டியே இதை இப்போ தச்சு காமிச்சேன். பாருங்கள், என்னால் முடிஞ்சது. ஏன் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண? முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் தப்போம். தையல் தொழில் ஒரு இடத்துல போய் வேலை பார்த்தா 100 ரூபா கொடுப்பாங்க, 150 ரூபா கொடுப்பாங்க. நம்ம சட்டை இருந்தால் அரை மணி நேரத்தில் முக்கால் தைச்சிடலாம். அதனால தான் சொல்ல வர்றேன். ஏன்னா பார்த்துக்கங்க, பழகிக்கங்க, தைங்க. நான் என்கிட்ட பழகின பிள்ளைகளும் தைச்சிக்கிட்டு தான் இருக்குதுங்க. அது இதுங்க வீட்டில் 4 சட்டை 5 சட்டை வெளியில் கொடுக்குறவங்கள வாங்கி தைக்கிதுங்க. நீங்களும் பழகிக்கங்க. உங்கள் அளவுக்கு ஏதோ உங்கள் வீட்டு ஜாக்கெட்டுகளை தைக்கிற அளவுக்கு பழகிக்கங்க. வணக்கம்.